ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஈகோஸ்டிக் லவ் என்ன டோப் என்ன ஆச்சு இதே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாரிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பர்சனலி ரொம்ப கனெக்டடாக இருக்குங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்ரி திங்கில் நான் ஒரு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தேங்க. அதோட ஆஃப்டர் லாங் டைம் இப்போ தான் தயானோட எஃப்எஃப்ல நான் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நேற்று கூட ஒய்டியில் எனக்கு வந்து நேற்றோட எபிசோட்க்கு வந்தது என்னென்னா, ஃபியூ ஆடியன்ஸ் மட்டும்தான் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு வந்தது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. பட் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. அது மாதிரி நான் தராததுக்கு ஐம் சாரி, ரியலி சாரி. பட் கொஞ்சம் பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது நேற்று பார்க்கும்போது தான் பார்த்தேன், மிச்சத்துக்கு விட இது வந்து சப்போர்ட் கம்மியாக தான் இருக்குது. பட் எனக்கு அதை பற்றி பெருசாக கேர் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி பர்ஸ்னலாக ஒரு மாதிரி இன்னர் ஹார்ட்டில் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நான் நிறைய வச்சுருக்கேன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு போட்டுடலான்னு இருக்கேன். ஸோ அப்படியே அதே வைபோடு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் தென் யூடியூப்பில் வேட்பேடில் நம்ம எப்படி எஃப்எஃப் படிக்கிறோமோ சேமாக இங்கே கேட்குறீங்க. அப்படி கேட்டுட்டு எப்படி படிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்களோ அது மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி வாங்கடா ஸ்ட்ரீட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். இதில் ஸ்டாப் பண்ணுமோ இதில் நீ கண்ணி பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருப்போண்ணா. கிளாடஸ் லீவே தூக்கி நடந்துட்டுருக்கா. கரெக்டாக தாயம் தூங்கிட்டானாடி. ஓகேவா? இல்லைங்க, தூங்கவே மாட்டான். அப்படியா? வாடா வாடா வாடா, இன்னும் கதை சொல்லட்டா? அம்மா எப்படிலாம் லவ் பண்ணான்னு சொல்லட்டா? ஏங்க அமைதியாக இருங்க, அவனே தூங்கட்டும். இல்லடி, என் பையனுக்கு கதை இன்னும் தேவைப்படுது போலயே. அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டா? அதெல்லாம் வேண்டாம். சொல்லணும்டி என் பையன்கிட்ட. ஒரு காலத்தில் உங்கள் அம்மா எப்படிலாம் கெஞ்சிட்டு இருந்தா லவ்க்காக என்கிட்ட. நான் மயிரில் கூட கண்டுக்கல, இப்போது எனக்கு கண்டுக்க மாட்டா. அப்படிலாம் சொல்லணும்ல. குழி போங்க, அமைதியாக இருங்க. பாரு பாரு, கை என்கிட்ட தான் வருது பாரு. ஆமாம், உங்கள் பையனுக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு போல், என்னை பிடிக்கல. இப்போல்லாம் ஒருத்தி லூஸு, அதெல்லாம் நான் சொல்லுவேன். அம்மா தாண்டா எப்பவுமே 2 பேருக்கும் பெஸ்ட்டுன்னு. இங்கோ லீபி, என்னடா என்ன பார்க்குற? மொட்டுன்னு கண்ணை வச்சுட்டு என்ன பார்த்துட்டு? அம்மாவும் அப்பாவும் திட்டிக்கிறேன்னு பேரில் கொஞ்சிக்கிறாங்கன்னு பார்க்குறியா? அப்படியாடா? திடீராண்டி பையன்ல இப்படி தான் தயம். என்னடி? இருங்க, கார் எங்கே இருக்குது? அங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன். சரிங்க, நான் போய்ட்டு அவனுக்கு பால் எடுத்துட்டு வரேன். சரிடி. கொஞ்ச நேரத்தில் கிளாடிஸும் வந்துருப்பா. கிளாடிஸ் தான் இப்போ பால் கொடுத்துட்ருக்கா. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை தங்கம். தங்கமாடி நீங்கள்? என் தங்கங்களா? அச்சோ, என் தங்கம்மா நீங்கள்? அம்மாவோட சொத்தா நீங்கள்? அம்மாவோட தங்க ரதமா? ஆமாம், தங்க ரதம் வெள்ளி ரதம்னு. கம்முனி ரெடி கிரிஞ்சு பண்ணிட்டு. நீ வாடா, அம்மாவோட கதை சொல்கிறேன். ஏங்க இப்போ என்னை வச்சு கிரிஞ்சு பண்ணணும் உங்களுக்கு, அப்படி தானே? அடி, ஒன்று கேட்கணுன்னு இல்லையா? இருக்கு, ஆனால் இல்லை. அப்போ இருக்குதான் கொடு. இப்படிதான்டா உங்கள் அம்மா ஒரே கிரிஞ்சாக பண்ணிவிட்டு காலேஜில் தெரிஞ்சிட்ருப்பா. அப்புறம் அவளுக்கு ஏமல் லவ் வந்து அப்படியே எல்லாமே அப்படி வந்துச்சு. ஸோ இப்போ கிளாடஸ் காலேஜில் தேங்க் பண்ணே நடந்து போயிட்டுருக்கா. பெரிய பின்னாடி வந்துட்டு அதான் ப்ராஜெக்ட் நான் ஓகே சொல்லிட்டேன்ல, அப்புறம் இதுக்கு பின்னாடி வந்துட்டுருக்க. போடி, இப்போ தான் வேலை இருந்தால் பாரு கிளாடஸ், சும்மா பின்னாடி வந்துட்டுருக்காது. ஐயோ அப்படி இல்லை தயம். இல்லை, இன்னிலேருந்தே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இல்லை அதுக்காக தான் கேட்க வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்ல தாட் இல்லை தயம். சும்மா அது வந்து எதுவும் எனக்கு தேவையில்லை, எந்த எக்ஸ்ப்ரெஷனும் எனக்கு தேவையில்லை. ஸோ மூடிட்டோம், வேலையை மட்டும் பாரு ஓ. சரி தயம். சரியான காட்டானாக இருக்கான். கொஞ்சமாச்சும் மூஞ்சி கொடுத்து பேசினால, எப்போ பார்த்தாலும் உருன்னு. அதனால தான் எல்லோரும் இவனை சரியானவன். ஜங்குகானாக்கிட்டே போயிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, ஜங்குகானாக்கு தான் ஜானு இருக்காளே, கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு. அண்ணன் கண்டிப்பாக என்னை செலக்டே பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்னை பிடிக்கவும் பிடிக்காது. சரி விட, தேங்க போயிட்டே இருக்கானே. தயம், என்ன கிளாடிஸ், என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? எதுக்கு சும்மா தேங்க கூப்பிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்க?
அதான் உனக்கு எல்லாத்தையும் நான் ஓகே சொல்லிட்டேன்ல ப்ராஜெக்ட்லாம். அப்புறம் என்னடி பிரச்சனை உனக்கு? இல்லை டென்ஷன் ஆக வேண்டாம். இல்லை எப்போ ப்ராஜெக்ட்காக வெளியே போவோம் இல்லைன்னா இங்கே வான்னு கேட்கலாம் தான். அது நானே டெக்ஸ்ட் பண்ணுறேன். நம்பர் இல்லையே. நோட் பண்ணிக்கோ. ஓகே தயா. ஸோ தேங்கும் நம்பர் சொல்கிறான். கிளாடிஸ் நோட் பண்ணிட்டு நான் மெசேஜ் பண்ணட்டா? பண்ணு. ஓகே தயாங். ஹாய் தயாங், ஐம் கிளாடஸ். பண்ணிவிட்டு தயாங். சரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். அப்போது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, எப்படி? போய் வேலையை பாரு. சரி ஓகே. அதுக்கு எதுக்கு இப்படி உருன்னு வச்சுக்கிறான் மூஞ்ச ஊராங்கோட்டை பையன். நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? ஸோ கொஞ்ச நேரத்துலேயும் கிளாஸ்லாம் முடிஞ்சிடுது. இப்போ ஈவினிங் தயம் கிளாடிஸோட கிளாஸ் ரூம் வெளியே நின்றுட்டுருக்கான். கிளாடிஸ் அதை பார்த்து என்ன இவன் நின்றுட்டுருக்கான்? தயம் என்னாச்சு, என்ன விஷயம்? இன்னைக்கு ப்ராஜெக்டுக்காக உன்னை வெளியே கூப்பிட்டு போகணுன்னு நினச்சேன். சரிவா, இன்றைக்கி தான் ஒரு கேஸ் வந்திருக்கு போல், உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு. சரிவா. தயம் எதில் போகிறோம்? உங்கள் அப்பா கார் அனுப்புகிறான், அதில் தான் போகிறோம். அப்படியா? எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டீங்களா? சரி சரி. ஏய் பஸ்ஸில் போகிறோம் வாடி. பஸ்லையா? தயம் முன்ன பின்ன நான் போனதில்லை. நம்ம வேணால் கேப் புக் பண்ணிக்கலாமே. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு மாதிரி அலைச்சல் இல்லாமல் இருக்குமே. எனக்குலாம் கேபில் புக்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பஸ்ஸில் வரேன்னா வா, இல்லை நீ கேப் புக் பண்ணிட்டு லொக்கேஷனுக்கு வரனா ஓகே, நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணிடுவோம் உனக்கு. ஓகே நான் பஸ்ஸில் வந்துக்கிறேன். இல்லை வேணாம் நானுமே பஸ்ஸில் வரேன், பிரச்சனை இல்லை. ஏறிடி, என்ன பார்த்துட்டு இருக்க பேனு? சரி. என்னடி இது வரைக்கும் ஏறினதே கிடையாதா? அப்படியே முழிச்சிட்டே இருக்க. ஓகர். தயம் வரும்போது கேப் புக் பண்ணிடலாமா? சரி தலைவர். மா ரெக்கார்ட்லாம் நீ எழுதவே மாட்டியா? ஐயோ போச்சு. இல்லை தயம், அது ஆக்சுவலாக நான் தான் எழுதுறேன்னு சொல்லுவேன், ஆனால் கேட்க மாட்டாங்களே, அதான். சரி ரெக்கார்டெல்லாம் எவ்வளோ மார்க் வருது உனக்கு அவுட் ஆஃபில்? 60 to 70%. சரி மிச்சம் 40%, 30%. உனக்கு என்ன ஒர்க் போகணுன்னு ஆசை இருக்கா இல்லையா? இப்படி ஆசை இருந்தால் நீ தானே ட்ரை பண்ணி ஃபுல் மார்க் எடுக்க பார்ப்ப. ஃபஸ்ட்டு சைட்டுக்கு போகணுண்டி, அங்கேருந்து உன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும், அங்கேருந்தும் உன்னோட டாக்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு கூகுளில் படித்து, ஓகே நான் அதை வேணான்னு சொல்லலை, பட் இந்த சைடாக ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். அது எதுவுமே இல்லை. ஆமாம், நீ எந்த ஒர்க்கும் பண்ணாத பட்சத்தில் எப்படி நீ உன் ட்ரீம்லாம் அச்சீவ் ஆகும்னு நினைக்கிற? எப்படி ஆகும்? ஃபஸ்ட்டு ஆகுமா என்ன? சாரி தயம், ஆக்சுவலாக நான் அதை யோசிக்கல, அதனால தான். மேபி நீயும் சும்மா டிகிரிக்காக. இல்லை தயம், அப்படிலாம் நான் நினச்சதே இல்லை. சரி உங்கள் அப்பா ரொம்ப பெரிய பணக்காரன் எனக்கு தெரியும், எது உனக்கு இந்த ஃபீல்ட்லாம்? ஸோ தேவையில்லாததில்ல. இதெல்லாம் விட்டுரு, உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போ. இதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் போட்டுட்டு நான் மார்க் போட்டுறேன், விட்டுரு. இல்லை தயம், என்ன நீங்களும் புரியாமல் பேசிகிட்ருக்கீங்க. அப்போல்லாம் கிடையாது, இது என் ட்ரீம். நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லையா வேணான்னு சொல்கிறேங்க. நான் இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் வேறு எந்த சீனியர் நான் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக சார் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, உங்கள் கூட சர்வே பண்ண போகிறேன்னு. ஏன்னா உங்களை மாதிரி நாலேஜான பர்சன் இந்த காலேஜில் யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் நாலேஜான பர்சன்னா ஜங்குக் அண்ணா. அண்ணா என்கிட்ட பேச மாட்டாங்க, காரணம் அண்ணாக்கு என்னை பிடிக்காது. எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அண்ணாக்கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்க. அண்ணா கண்டிப்பாக ஜானு கூட தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஜானு யாருன்னு தெரியுமா? அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு தெரியும், அவ்வளோதான். அப்புறம் ஜானு ஏதோ ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்த பொண்ணுன்னு மாதிரி தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அந்த பொண்ணை தான் அண்ணா வீட்டில் குட்டி வளர்க்குறாங்க. அப்புறம் அண்ணாக்கே அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு. இது எப்படி ஆர்ஃபனேஜ்லேருந்து வளர்ந்த பொண்ணை எப்படி மேரேஜ் பண்ணி வைக்க முடியும்? அவங்க வீட்டில் வளர்த்தா, அப்படி வளர்த்தா தங்கச்சி தானே முறை வரணும். எப்படி இருக்கு? முட்டாள் தானமாக யோசிக்கிறீங்க. இல்லை எங்கள் வீட்டில் அப்படி சொன்னாங்க, நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? ஏன் நீங்களும் ஜானுவை? ஏய் ஆர்த்தி ஒழுங்கா பேசு.
இல்லை இல்லை, ஜானுவும் உங்கள் ஃப்ரெண்டா அது மாதிரி கேட்டேன். எனக்கு ஜானுக்குள்ளே பாண்ட் கிடையாது, எனக்கு தெரியாது. ம் ம் சரி தயம் தயம். இல்லை நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் தான் இறங்க போகிறேன், எழுந்துரு. எழுந்து நில்லுடி. எங்கே வண்டி போயிட்டே இருக்க எப்படி நிற்கிறது? கையை பிடிச்சிக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கிளாடஸ் கையை பிடிக்கிறா. அவளுக்கு அவ்வளோ ஒரு ஃபீல், சொல்லவே தெரியல. ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்படியே தயங்கே பார்த்துட்ருக்கா. என்ன பார்த்துட்ருக்க? இறங்கு. ஓகே தான். எங்கே வந்துட்ருக்கோம்? இங்கே ஒரு ரிப்போர்ட் பண்ணணும் நாங்கள். ஸோ எப்படி செத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்க செக் பண்ணுவாங்கள்ல, அந்த ரிப்போர்ட். வா. இங்கெல்லாம் நம்ம போக முடியாது. இது அது அது கிடையாது, போக முடியாது. அதெல்லாம் நான் வாங்கிட்டேன். அப்புறம் வா போகலாம். ஐயோ என்ன இப்படி இருக்குது? தயங்க பயமாக இருக்குதே. என்னடி இதுக்கெல்லாம் பயப்படுற? போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படுற? போ உள்ளே போய் நெல்லு. இல்லை இல்லை இல்லை, வேணாம் போய் நெல்லுடி. அதெல்லாம் பாரு. தயம் இங்கே பாரு கிளாடஸ், இது ஒன்று ட்ரீமில். ஸோ ட்ரீம்னா ஈஸியாக கிடச்சிருமா என்ன? இல்லை தயம். அப்புறம் ஈஸியாக கிடைக்கிறது அது ட்ரீமாக இருக்காதுல்ல. எல்லாமே கஷ்டம் தாண்டி, எதுவுமே ஈஸி கிடையாது. படிக்கிறது கூட கஷ்டம்தான். எல்லாம் தாண்டி பண்ணுறது தானே. என்னோடய ப்ரொஃபஷனுக்காக. போய் நெல் போ. நீங்கள் நான் வரமாட்டேன், போய் நெல். இல்லை இந்த ஒரு டைம் வரீங்களா? ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. சரி வா. ஸோ தேங்கும் கூட நிற்கிறான். கிளாடஸ் அப்பப்போ தேங்க டைட்டாக ஹக் பண்ணிப்பா. தயம் என்ன ஒன்றும் இல்லை. அங்கே பாரு, பார்த்து தானே தெரியும். டீட்டெயில்ஸ் நோட்ஸ் எடுறி. ஓகே தயம் சரி அங்கே பாரு. ஓகே தயம். என்னாச்சு? இல்லை தலைலாம் ஒரு மாதிரி சுற்றுது, தெரியல. சரி வா. ஓகேவா? ஓகே தயம். கை அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இங்கே காட்டு தயம், காட்டு. நான் வேணா உன் கையை சில்ல எடுக்கிறேன். என் கை கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கூட. ஓகேவா இப்போது? ஏன் பயப்படுற? இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்க தானே செய்யணும். இப்படிலாம் பயப்படக்கூடாது, சரியா? புரியுது தயம். சரி வா. ஸோ கொஞ்ச நேரத்தில் தயங்க கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ கிளாடிஸும் எல்லாமே தயங்க கூட சேர்ந்து எல்லாமே பார்த்துருப்பா. ஸோ கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணிவிட்டு தயங்க கூட உட்காந்துட்ருக்கா. தயம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு, நான் போட்டா? சரி போ. எதாவது வந்து டவுட்னா கால் பண்ணு, சரியா? தயம் நடி. இல்லை தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்ன வேணாம். இல்லை ஜஸ்ட் சாக்லேட் தானே, தேங்க்ஸ்க்காக தான். இல்லை எனக்கு பிடிக்காது சாக்லேட்லாம். அப்போது வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்து வரியா? ஸ்ட்ராபெரி பிடிக்கும். நாளைக்கு வாங்கிட்டு வரேன். இங்கே கார்டன்லேயே இருக்குது. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நானே போய் பறிச்சிட்டு வரேன், யார்கிட்டையும் சொல்லாமல். பார்த்து ஏதாவது கொத்திட போகுது. தயம் இல்லை அதுவும் கரெக்டு தான். யார்கிட்ட நான் கொடுத்து பறிக்க சொல்கிறேன். போடி பயப்படாத, ஸ்ட்ராங்காயிரு. ஓ நாளைக்கு வேறு இடத்துக்கு போகணும். நாளைக்கா? இல்லை வேணாமே தயம். இங்கே பாரு கிளாடஸ், இது உன் ட்ரீமில் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்ல. அப்போது ஒரு சின்ன பெயின், அப்புறம் ஒரு சின்ன எல்லாமே இருக்கணும்ல. ஆமாம் நான் கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எதனால உனக்கு ட்ரீம்? அது எனக்கு பெருசாக சொல்ல தெரியல தயம். அப்படியே கெத்தாக இருக்கணும் எங்கள் அப்பா முன்னாடி, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும், என் பொண்ணு பாருங்க அப்படின்னு. அவ்வளோதான். ஓ உங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாரா என்ன? ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் டிகிரி எடுத்தேன். அவரும் நிச்சயமாக தான் பண்ணார். அப்போது இதுக்கு ஓகே சொல்ல மாட்டாரா? என்ன தயம் இப்படி பேசுகிறீங்க? சரி அதுக்கு உங்கள் அப்பாகிட்ட போய் சொல்லு, நான் இதுதான் ஆக போகிறேன். உங்கள் அப்பா என்ன சொல்லுவார் கேட்டுன்னு சொல்லு. ஓகே இதில் என்ன இருக்க? ஓகே தான் சொல்லுவார், கேட்டுட்டு அப்புறம் சொல்லு. ஓகே தயம் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளாடிஸ் அங்கே போயிருப்பா. இப்படியே தான் கிளாடிஸ்க்கும் தயங்க்கும் அப்படியே டேஸ்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக கிளாடிஸ் அவங்க கேங் கூட தான் உட்காந்துட்ருக்கா. டேய் என்னடா பிரச்சனை? எதுக்குடா என்ன நோயின்னு கூப்பிட்டு இருக்கீங்க? தயாங்க மட்டும் பார்த்தா நினச்சிக்கோ, எனக்கு எந்த ப்ராஜெக்டும் ஹெல்ப் பண்ண மாட்டான். நீங்கள் என் கூட இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப நிம்மதி, புரியுதா? ஜேம்ஸ் வந்துட்டான்,
2 மாதம் வெள்ளாததுனால நீ என்னென்ன பண்ண, ஒரே என் கூட சுற்றிட்டு இருந்தேன். அவனே வந்துட்டான் பார். ஜேம்ஸ் வந்தால் அவனை பெரிய பிடிங்கியா, அவனை பார்த்து நான் பயப்படணுமா என்ன? அதெல்லாம் தெரியாதுப்பா. ஜேம்ஸ் வந்துட்டான். ஏய் கிளாடஸ், நீ என்னடி அவன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தியாமா? சுச்சுவேஷன்ஷிப் பண்ணிக்கலாம்னா கூப்பிட்டா வரமாட்ற. இருக்கலாம், லவ் பண்ணலாம் நம்ம 2 பேரும். என்ன பிரச்சனை உனக்கு? நெடி பிரச்சனை ஓவராக பண்ணுற. சின்ன வயசுலேருந்தே உன் கூட இருந்திருக்கேன். நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? வேணா சுச்சுவேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஃப்யூச்சரில் உனக்கும் எனக்கும் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஓகே சொல்லிடலாண்டி. அப்புறம் அங்கிளுக்கும் ஓகே தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆனால் எனக்கு ஓகே இல்லை. உன்னை மாதிரி தண்டத்தெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, புரியுதா? கிளாடஸ் வந்துட்டு தயம். சரி பாய் பாய். எனக்கு தாங்க நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான். நான் போனோம். ஏய் இருடி. ஜேம்ஸ் என்ன பண்ணுற, கையை விடு. சொல்லிட்டே இருக்கேன், அவன் பின்னாடி போயிட்டுருக்க. என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? என்னடா லூஸு மாதிரி சீன் கிரியேட் பண்ணிருக்கியா? சிரிப்பாக இருக்குது. கோபமும் வரல, பயமும் வரல. கையை விடு. கையை விடுறா, விடு. கிளாடஸ் நெல்லு. அங்கிள் கிட்ட சொன்னேன்னு நினச்சிக்கோ, ஏன் இதெல்லாம் இல்லாமையே போயிடும். என்ன லூஸ் ஆடி நீ? பெருசாக ஆக போகிறேன்ட்டு இருக்க. என்ன ஆக போகிற? என்னடி ஆக போகிற? வாங்க போகலாம். உன் பைத்தியம் இருடி, ஏதோ சீன் கிரியேட் பண்ணுறான் என்னென்னு பார்த்து. வேண்டாம், நீங்கள் வாங்க. வேண்டாம் வாங்க. இது கிளாடஸ் என்னென்னு பார்க்கலாம். என்ன? ஓ தயம், அப்படியே ஒன்று. என்ன ஒன்று? என்ன? அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, அவள் பின்னாடி உனக்குண்ண? இங்கே பாரு, நான் இன்னும் பின்னாடி சுற்றலை. அவள் தான் என்கிட்ட ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கா, புரியுதில்ல? சும்மா ஓவராக பேசிட்டுருக்காத. கிளாடிஸ், அதான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறல, அவன் பின்னாடி என்னடி சுற்றிட்டுருக்க? ஏன்னா நான் தயாங்க லவ் பண்ணுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? நான் தயாங்க லவ் பண்ணுறேன், உனக்கு பிரச்சனையா? உனக்கு பிரச்சனையான்னு கேட்குறேன். கிளாடிஸ் என்ன சொல்கிற நீ? தயாங்க இவனை போய் லவ் பண்ணுறியா? ஏண்டி உனக்கு அறிவு இருக்காடி? எனக்கு அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, ஏதாவது இவனுக்குன்னு எங்கன்னா தங்குறதுக்கு இடம் இருக்காடி? இவனை போய் இவனே இங்கே ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கான். இவனை போய் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு லூஸா நீ? ஓ நல்லா பணக்கார பொண்ணு வந்தனால சார் ஒட்டிகிட்டே இருக்காரோ, விடவே மாட்டாரோ? அதனால தானா? இரு, இப்போவே அப்பாவை கால் பண்ணுறேன். உங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இரு ஜேம்ஸ் இரு. அப்பா கிட்டலாம் சொல்லாத, அப்பா டென்ஷன் ஆவார். கொஞ்சம் பொறு இரு. நான் கூட சுச்சுவேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன். சும்மா அதுக்கப்புறம் அப்பா யார் சொல்கிறா அவனை தான். விடு, நீ அப்பா வரைக்கும் கொண்டு போவாத, விடு. என்ன 2 பேரும் சுச்சுவேஷன்ஷிப் பண்ணுற, லவ் பண்ணுற, என்னடி சொல்ல வர? என்ன சொல்ல வர? தான் நீ என்னடா வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணிருக்க? நீ நிறுத்தடா ஜோக்கர். என்னடி யாரை கேட்டு லவ் பண்ணுற, யாரை கேட்டு சுச்சுவேஷன்ஷிப் பண்ணுற? உன்னதான் நீ கேட்குறேன். உன்னதான் கேட்குறேன். ஒன்று கேட்குறேன், நீ ஆன்சர் பண்ணு, அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்ணுறேன். என்ன கேட்குற? இல்லை, எங்கள் அப்பா ஏற்று வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணிப்பல தைரியமா? எதுக்கு? இல்லை, இவனுக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா எங்கள் அப்பா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவார், அதனால கேட்குறேன். எங்கள் அப்பா எதிர்த்து நிற்க உனக்கு ஓகே தானே? இல்லை வேணான்னு சொல்லிருவியா? அது மட்டும் ஆன்சர் பண்ணு. உன் மேலே லவ்வே இல்லை. இல்லை உங்கள் அப்பா நான் எதுக்கு எது நிற்கணும்? இங்கே பாரு, என் கூட வந்து ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணி மூடிட்டு தேவையில்லாமல் அந்த தாடு இந்த தாடெலாம் வச்சிட்ரு, அதை புரியுதா? அப்புறம் மூஞ்சி மேலேயோ குத்துவேன். மூஞ்சி மேலேயே குத்துவியா? தயங்க, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். ஐம்லாம் வித் யூ தயம். எனக்கு இல்லை, போதுமா? எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது. தேவையில்லாமல் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட விடுற மாதிரி இருக்கும், வேண்டாம். ஷோ ஓகே அப்போது இவனெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் லோல் பண்ணணுமா தயம்? இவனை கல்யாணம் பண்ண முடியாதனால என்ன ஓகே சொல்கிறியா? சத்தியமாக இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஐ லவ் யூ தயம். உன் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. நீ சொன்ன மாதிரி அப்பா கிட்ட கேட்டேன், அவர் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணல. நீ சப்போர்ட் பண்ண, அதனால லவ் வந்துச்சு. நீயே சொல்லு, நீ ஹஸ்பண்ட்னா என்ன தயம்? என்ன எல்லாமே இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும், அப்புறம் மெயினாக சப்போர்ட் பண்ணணும். நீ பண்ணுற
என் கையை பிடிச்சிட்டு தைரியமாக இருக்க சொல்கிற. அப்பா மாதிரி தைரியமாக இருக்க உன் கூட. ப்ளீஸ், உனக்கு என் மேலே லைக் அம்மா மாதிரி நான் தெரியலையா? தெரியல. இல்லை, நீ கூட நான் உன்னால் கிளாடிஸ் என்ன அசிங்கம் பண்ணிகிட்ருக்க? போய் இவன்கிட்ட கெஞ்சிட்ருக்கலா? ஏய், யாரும் வராதிங்கடா வாங்கிங்களா? அசிங்கமாக கேட்பேன். நீங்கள் யாருடா எனக்கு? எங்கள் அப்பானே அப்படி பேசுகிறான். அதுக்குன்னு அவன் நல்லவர், நான் கஷ்டப்பட போகிறேன்னு பேசுகிறாரு. பைத்தியக்கார மாதிரி நீங்களும் பண்ணிருக்காங்க. அப்பா கிட்ட எப்போ பேசி எப்படி சம்மதம்னு தெரியும். இப்போ தான் இவனுக்கு இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் இவன் டிகிரி முடிச்ச பிறகு இவனுக்கு நல்ல ப்ரொஃபஷனல் இருக்குது, இங்கே நிறைய ஃபீல்டு இருக்குது. அதை பார்த்தா கண்டிப்பாக அப்பா ஓகே சொல்வார். நீங்கள்லாம் மூடிட்டுருங்க, என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க. தயம் நீ சொல்லு தயம். நீ தான் சொல்லணும். நீ சொல்லு தயம். என்ன சொல்லணும் கிளாடிஸ்? இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. எனக்கு உமல் லவ்லாம் வரல. சும்மா அதை பற்றி திங்க் பண்ணிருக்காத. வா, எனக்கு வேறு எதாவது கூட்டு போகணுன்னால நான் கூட்டு போகணும். வா. ஓகே. அப்படி சொல்லிட்டு கிளாடிஸும் ஒரு மாதிரி சோக்கமாக தான் போயிருப்பா தேங்க கூட. ரொம்ப கடுப்பாக இருக்கும் அவளுக்கு தேங்க இப்படி சொன்னது. உள்ள போ, வீடெல்லாம் பார்த்து கரெக்டாக நோட்ஸ் எடுத்துட்டு வரப்போ. நான் ஒன்றும் உள்ளே வர வேணான்னு நினைக்கிறேன். தைரியமாக போகிறேன். சரி போடி. ஓகே தயம். ஸோ கொஞ்ச நேரத்தில் கிளாடிஸ் நடுவுலேயே வந்துருப்பா. என்னடி, நான் பயந்துட்டியாம் அப்படியும்? இல்லை, நீ ஓகே சொல்லலை, அந்த தாட் வந்துட்டுருக்கு. மற்றபடி பயப்படல. நீ வேணா என் கையை தொட்டுப்பாரு, சில்லுன்னு இருக்காது. எங்கே காட்டு. சில்லுன்னு இல்லை தயம். உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ப்ளீஸ் என்னை லவ் பண்ண. உன் கூட இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன லூஸாக கிளாடிஸ் நீ? மூடிட்டு ப்ராஜெக்ட் வேலை மட்டும் பாரு. டாக்குமெண்ட்ரி முடிக்கணும். நீ சொன்ன மாதிரி கோல்டு வாங்கணும். அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. தேவையில்லாமல் உன் ஃபோக்கஸ் என்கிட்ட வர வேணாம், புரியுதா? தயம், நீ இருந்தால் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு தோணுது தயம். நீ நீ நார்மலாக யோசிச்சுப்பாரு. நானும் சொல்கிறேன், ரியாலிட்டியாக யோசிச்சுப்பாரு. உங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்காது. யார் சொன்னா? எங்கள் அப்பாவுக்கு என் ஹாப்பினஸ் தான் முக்கியம். அவர் கண்டிப்பாக ஓகே தான் சொல்வார். இப்போ இல்லை, இப்போது அப்பாவுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக லவ் பண்ணுறேன் ஒன்று. அப்புறம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீ நல்ல ப்ரொஃபஷனல் இருப்ப. இதை தாண்டி என்ன வேணும்? ஏய், எனக்குன்னு யாருமே கிடையாது. அப்பா அம்மா டேஷ் யாருமே ஒருத்தர் கூட கிடையாது. நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட பெருசாக வச்சுட்டு இல்லடி. அப்புறம் முக்கியமாக எனக்கு அது இதுன்னு எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சாலும் ஆஹா ஓஹோன்லாம் இருக்க முடியாது. ஏதோ ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பையனாக தான் இருப்பேன். நீ யோசிச்சு பாருடி, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரன்னு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, புரியுதா? ரியாலிட்டியாக யோசிச்சுப்பாரு. தயம், நானும் தான் சொல்கிறேன், நீயும் ரியாலிட்டியாக யோசிப்பாரு. ஏன் ஒரு மாதிரி இப்படி மூவி அப்படி மாதிரிலாம் நீ பார்க்குற? ஏன் இப்படிலாம் லவ் வரக்கூடாதா? இன்கேஸ் நீ பெரிய பணக்காரனாக இருந்து உன்ன மாதிரி நான் அப்படி இருந்தால் நீ லவ் பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன்டி, ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் போதுமா? மேபி என்னோடய கேரக்டர்ஸ் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா உனக்கு லவ் வராதா? வராது, போதுமா? நீ கோவத்தில் பேசுகிற, ஆனால் நான் அப்படி பேசலை. நான் உன்னை லவ் பண்ணுறேன் தயம். போய் ஃபுல்லாக முடிச்சுட்டு வா, நோட்ஸ் எடுத்து வா. தேவையில்லாமல் ஏதோ பேசிட்டுருக்காத தயம். அப்போ நீ லவ் பண்ண மாட்டல? லவ் பண்ண மாட்டல? அப்படியே பின்னாடியே போய் மேலேருந்து கீழே குச்சிரு. சே, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி, இப்போ போய் கவனிச்சிட்டா போ. அப்படி சொல்லிட்டு கிளாடிஸும் எல்லாமே நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரா. தயம், என்னடி லவ் பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன்டி. சும்மா அதே கேட்டுட்டு இருக்காத கிளாடிஸ், வெறுப்பாக இருக்குது. புரியுதா? சும்மா கடுப்பேற்றிட்டு வராது லவ்லாம், புரியுதா? சரி, ஒன்றும் வர வேண்டாம், நான் போகிறேன். டைம் ரொம்ப ஆயிடுச்சு, கேப் புக் பண்ணு. எனக்கு தெரியும் புக் பண்ணணுமா வேண்டாவான்னு. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் போய்க்கிறேன். தனியாக அப்படி போவ அப்படின்னா ரொம்ப இந்த மாதிரி கேவலமெல்லாம் பிஹேவ் பண்ணிருக்காது கிளாடிஸ். எனக்கு கெட்ட கோவம் வரும். வா, நானும் கூட வரேன். நீ ஒன்றும் வர வேணாம். நீ லவ் பண்ணுறியா? இல்லை, அப்புறம் எதுக்கு வர? லவ் பண்ணாதான் வருமா? என்ன மென்டலாடி நீ? மென்டலான்னு கேட்குறேன். சும்மா வெறுப்பேற்றிட்ட. லவ்லாம் வரல, போதுமா? லவ் வரல, விடு, வேணாம்.
சரி போய் தொலை. ஸோ கிளாடிஸும் அங்கேருந்து போயிருப்பா. கொஞ்ச நேரத்தில் கிளாடிஸ்க்கு வந்து ஃபோன் வரும். என்னடி எங்கே இருக்க? தயம் யார் தயம் யாருன்னு தெரியல தயம், லொக்கேஷன் அனுப்புகிறேன், கொஞ்சம் வா, பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது தயம். ஓகே ஓகே நான் வந்துடுறேன், பயப்படாத, ஒரே நிமிஷம் இரு, நான் பைக் எடுத்துகிட்டு வரேன், ஃபேஸ் கிரிக்கெட்டு, பயப்படாத, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணு, ஓகே. இது கொஞ்ச நேரத்தில் தயங்க வந்திருப்பான். எங்கடி? யாரும் இல்லை. எங்கே உன் ஃபேஸ் காட்டு? ஏய் என்ன விளையாடுறியா? விளையாடுறியாடி? அப்படியே ஒன்று இல்லை, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. எதனால்? தெரிஞ்ச பொண்ணுக்கெலாம் அப்படி கலங்குமா? எனக்கு கலங்கும்ப்பா. நான் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். யார் நீ? கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். சும்மா புழுகாதரா, உனக்கும் லவ் இருக்கு. ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ. என்ன நான் லவ் யூ டூலாம் சொல்லலையே. ஐ லவ் யூ டூ சொல்லலை, அது மட்டும் க்ராப் பண்ணிக்கிறேன். லவ் யூ டூ சொல்லிட்டேன். என்னடி பண்ணுற? கம்முன்னு வண்டியில் ஆயிரு. என்ன நீ கன்னத்தில் கொடுத்ததுக்கு இவ்வளோ பண்ணுற? அப்போது எங்கேயும் கொடுக்க வேணாம், ஆயிரு. தயம், ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம்ல. நீ அட்வொகேட், நான் போலீஸ். கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து நல்லது மட்டும்தான் பண்ணணும். அப்புறம் காமனான பீப்புள்ஸ், ஒரு மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள், அதை விட கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாமே எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் காமனாக கிடைக்கணும், கரெக்டாக கிடைக்கணும். யாருக்குமே தப்பாக மட்டும் கிடைக்கக்கூடாது. யாரை ஃபஸ்ட்டு ஃப்யூச்சரில் உங்க கூட இருக்க போகிறா? தேவையில்லாமல் யோசிச்சுருக்காத. ஆனால் இப்படிலாம் பண்ணாத தயம். என் லைஃப்பில் இது வரைக்கும் யார் மேலேயும் எனக்கு லவ் வந்ததில்லை தெரியுமா? மேலே தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஆனால் நீ இப்படிலாம் பேசுகிற. என்ன அழுகிறியா? என்ன இது வரைக்கும் ஒரு பையன் மேலே கூட லவ் இல்லை, உன் மேலே தான் வந்திருக்கு. சரி சரி வந்திருக்கல, சரி சரி அழுவாத. நீ லவ் கூட சொல்ல மாட்டுற. சரி சரி அழுகாத. நீ ப்ராஜெக்ட்க்கு ஓகே சொன்னல. ஆமாம், வண்டி நிறுத்து, எனக்கு மூச்சு விட முடியல. சரி நிறுத்துறேன். இப்போ எதுக்கு எழுந்துக்கிற? மூச்சு விட. சரி 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 ப்ராஜெக்ட் நீ ஓகே சொன்னல. ஆமாம், அப்போ நம்ம அப்படியே காலைல விழுந்து கேட்குறேன், தயம் லவ் பண்ணு தயம், ப்ளீஸ் தயம், ப்ளீஸ் தயம். இன்னும் பைத்தியமாடி, காலைல வந்து எல்லாம் கிடச்சிருமா? எழுந்துருடி, எழுந்துரு. நான் எழுந்துக்க மாட்டேன், லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் பண்ணு. கிளாடிஸ் வெறுப்பேத்தாத, எழுந்துரு கிளாடிஸ். எனக்கு அது மாதிரி தாட்லாம் உன் மேலே இல்லை, எழுந்துரு. இல்லை இருக்கு நீ போய் சொல்கிற, இருக்கு எனக்கு தெரியும், நான் ஒரு பொண்ணு, எனக்கு தெரியாத நீ பார்க்குற விதம், அதனால தான் எனக்கு லவ் வந்தது. தயம் தான் கிளாடிஸ், எல்லாம் விட்டு எழுந்துரு, எழுந்துரு. சே தயம் சூப்பர், போகலாம். அழுகலையாடி? அது நான் அழுகணும்னு நினச்சா கண்ணன் தண்ணி வரும், ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா ஸ்டாப் பண்ணுறேன். சரி வண்டி எடுறா. என்னது வண்டி எடுடா தயம்? எடுடா. அதுக்கப்புறம் அடிமை தானே நீ, எடு. என்னது அடிமையா? யார்? நானா? அதெல்லாம் அப்படி தான், பொண்டாட்டி சொல்கிறது தான் கேட்கணும், அதுக்கு பேர் அடிமை தான். வண்டி எடு. நான் சும்மா தான் லவ் யூ டூன்னு. இல்லை நீ ஒரிஜினல் தான் சொன்னேன், எனக்கு தெரியும், வண்டி எடு. பார்த்துக்கிறேன்டி. தயம் ஐ லவ் யூ. இல்லைன்னா ஐ லவ் யூ டூம்மா. கிளாட்மா, ஐ லவ் யூ டூ. தயம் என்ன சொன்னேன்? ஐ லவ் யூ டூ கிளாட். போ. இல்லை இன்னொரு டைம். ஏன்டி? இல்லை எங்கள் அம்மா தான் என்ன கிளாடுன்னுவாங்க, அதனால தான். கிளாடஸ் என்ன? சரி நான் கூப்பிடல. இல்லை தயம் ப்ளீஸ் அதே மாதிரி கூப்பிடு. உனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் என்னை எப்பவுமே இப்படியே கூப்பிடு, எப்பயுமே இது மட்டும்தான் நீ என்னை கூப்பிடணும். அதுக்கு என்ன கிளாட்? கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு தயம் கிளாடிஸோட தலையே அவனோட கை வச்சு இப்படி தடவுறான். அது கிளாடிஸ்க்கு இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஏதோ குழந்தையாட்டும் பக்கத்துலேயே நின்று அதை வாங்கிக்கிறா. தயம் நான் போயிட்டு வரேன். கிளாடிஸ். கிளாடிங்க வா. என்ன தயம்? இல்லை நீ என்னை விட்டுற மாட்டலாடி, ஏன்னா என் லைஃப்பில் வந்த ஃபஸ்ட்டு உறவுடி நீ, விட்டுறக்கூடாது. அந்த பயம் இருக்குது. என்ன தயம் இப்படி கேட்குற? உன் அழகான முகம்,
குழந்த மாதிரி என்னை பார்க்குது. கண் இந்த கண்ணை நான் ஏமாற்றுவேண்ணா? ஏமாற்ற மாட்டேன். இதுக்கப்புறம் என் தயவுக்கு எல்லா உறவும் என்கிட்டேருந்து கிடைக்கும். இந்த நேம் ஆஃப் த காட். ஹே கிளாட். என்னடி? அது அப்படி தான், நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல். நான் வரேன். ஏ கிளாட். தயம் பார்த்து நைட் கால் பண்ணுறேன். சரி சரி. இப்படி தான்டா உங்கள் அம்மா என்னத்தம்மா பண்ணா? என்ன டே காலில் விழுந்து தான் லவ்லாம்? தயம் அப்படிலாம் கிடையாது. உனக்கு அப்போவே லவ் இருந்துச்சு. நீ என்னை தொடும் போது, என்னை பார்க்கும் போது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. நான் ஒரு பொண்ணுடா, எனக்கு இது கூட தெரியாதா ஒரு பையன் அப்படி லவ் பண்ணுவான்னு? எனக்கு அப்போதுலேருந்தே மேலே ஒரு சைட்ரி. ஆனால் எனக்கு உனக்கு பிடிக்காது அந்த பசங்க கூட இருக்கனால. ஆனால் நீயே லவ் பண்ணுன்னு சொல்லும் போது எனக்கு என்னடா பேசுகிறா இவ, என்ன பேசுகிறா அப்படி தான் இருந்தது. பார்த்தியா லீபி அப்பா ஒத்துக்கிட்டார் பார்த்தியா? சரி சரி தட்டி விடு. ஓகேடா, இந்த எபிசோடை முடிச்சிடுறேன். அண்ட் திங்க் இன்னும் ஒரு 2 எபிசோட் மட்டும் ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வாங்கடா ஸ்ட்ரைட்டாக முடிச்சிடுறேன். ஓகே வாங்கடான்னு வர சொல்கிறேன். முடிச்சிடறேன். ஸ்டே ஸ்பெஷல். பாய்.